ராசிக்கார அன்பர்களே, விருச்சிக ராசிக்கார அன்பர்களுக்கெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னா கஷ்டப்படாத விருச்சிக ராசிக்காரனே இருக்க முடியாது. அவனோட ஹிஸ்ட்ரி சொன்னால் மற்றவங்களாம் அழுதுருவோம். அந்த அளவுக்கு அவனுடைய வரலாறு இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவன் படாத கஷ்டங்கள் இருக்காது. பணத்துக்காக இருந்தாலும் சரி, குடும்பத்துக்காக இருந்தாலும் சரி, திருமணத்திற்காக இருந்தாலும் சரி, குழந்தை சம்மந்தப்பட்டதுக்காக இருந்தாலும் சரி, அவன் கஷ்டப்படாமல் அவன் மேலே வந்திருக்கவே மாட்டான். ஆனால் பார்க்குறவனுக்கு எப்படி தெரியும்னா, இவன் யார்றா எல்லாமே ஜாலியாக கிடச்சிச்சு, கேட்டது கிடச்சிச்சு அப்படின்னு நினைப்பான். அந்த கேட்டு அவன் கிடைக்காம அதில் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதற்கு பிறகு அவன் எல்லாத்தையும் அனுபவித்தான் அப்படிங்கிறது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். பல பேர் அவன் கூட இருந்தவங்களுக்கு தெரியும் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான், அவன் எவ்வளோ முன்னேறினான், அவன் எவ்வளோ தன்னம்பிக்கையோடு இருந்தான், அவன் எத்தனை நாள் அழுதுருப்பான், அவன் எத்தனை நாள் வந்து கஷ்டப்பட்டுருப்பான்னு அவன் கூட இருந்தவங்களுக்கு தெரியும். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுடைய பண்புகள் பார்த்தா, விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் வந்து எப்பவுமே தம்மை வந்து மிகவும் ஆழமானதாக வந்து இது பண்ணுவாங்க. ஒரு விஷயத்தை எடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப ஆழமாக வந்து டீப்பாக உள்ளே போய் எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களாகவும் இருப்பாங்க. அதாவது எப்படி சரி இவன் சக்தி வாய்ந்தவனாக இருப்பான் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம தேர்ந்தெடுக்கும் போதோ இல்லை ஒரு விஷயத்தை வந்து நம்ம செலக்ட் பண்ணும் போதோ அதில் நம்ம வந்து ரொம்ப ஆழமாகவும் டீப்பாகவும் நம்பிக்கையோடு இருந்தால் தான் அதை வந்து நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு தைரியம் வரும். அந்தளவுக்கு தைரியசாலி வந்து சில பேர் தான் இருப்பாங்க. அதில் முக்கியமானவர் இந்த ராசிக்காரர் தான். இது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே உணர்ச்சிவாதி அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவம் வரும், சின்ன சின்ன விஷயத்துக்கு சந்தோஷப்படுவாங்க, சின்ன சின்ன விஷயத்தில் பெரிய பெரிய விஷயமாக அதை வந்து நினைப்பாங்க. ரொம்ப உறுதியாகவும் இருப்பாங்க. அதே போல் ரகசியங்களை காக்கக்கூடிய ஒரு குணம் இவங்ககிட்ட உண்டு. ஆனால் அவங்க ரகசியத்தை ரொம்பவே டீப்பாக வச்சுருப்பாங்க. வெளி ரகசியத்தை அவ்வளோ சீக்கிரம் எப்படி சொல்கிறது, ஒரு வாட்டவாயின்னு சொல்லலாம், அப்படி மாதிரி கூட வச்சுக்கலாம். தப்பாகவும் எடுத்துக்க போதில்லை. அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஆழமான சிந்தனை, எதையுமே வந்து பார்த்திங்கன்னா மேலோட்டமாக பார்க்க மாட்டாங்க. ரொம்ப ஆழமாக டீப்பாக போய் ஆராய்வாங்க. அதனாலேயே இவங்க பல நாள் வந்து டென்ஷனாக இருப்பாங்க. ஒருத்தன் அப்படி சொல்லிட்டான் சார், ஒருத்தன் இப்படி சொல்லிட்டான் சார், அந்த மாதிரி சொல்லிட்டான் சார், இப்படி சொல்லிட்டான் சார், அவன் எப்படி சார் அப்படி சொல்லலாம், என்ன என் மேலேயே கை வைக்கிறது வந்துட்டான் சார், அவனை சும்மா விட மாட்டான் சார் அப்படின்னு ரொம்ப ஒரு டீப்பாக போவாங்க. அதே போல் ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா, பாதி பேர் பாருங்கள் விருச்சிக ராசிக்காரன் போலீஸ்காரனாக இருப்பான், இல்லை சிபிஐயில் இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ அறிவுத்திறன். அது எப்படி ஒரு க்ரைம் விஷயத்தெலாம் கண்டுபிடிக்கணும்னா அப்படியே ஏ டு Z டக்கு 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 டக்குன்னு மூவ் பண்ணுவாங்க. நார்மலாக ஒரு குடும்பத்தில் சண்டைனா கூட எதையும் இங்கே பண்ணுவான். இவங்ககிட்ட பார்ட்னராக இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். ஏன்னா லைஃப் பார்ட்னராக இருக்கிறதே ரொம்ப பெரிய அப்படியே போர் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆழமான சிந்தனைக்கு சொந்தக்காரர்கள் தான் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். அதே போல் உறுதியும் மனவளமும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க. அவுட் ஆகி வெளியெல்லாம் விடவே மாட்டாங்க. சார் அந்த விஷயத்தில் பெரிய லாபம் கிடைக்கல சார், விடமாட்டேன், இன்னும் ஒரு 6 மாதம் போராடி அதை எப்படியாவது நான் சக்ஸஸ் பண்ண வச்சுருவேன் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு மிகப்பெரிய தந்திரவாதி இவங்க தான். அதே போல் ரகசியமானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தனிப்பட்ட விஷயங்களில் எளிதில் பகிர மாட்டாங்க. அவங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தை அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இவங்களுக்கும் வேறு எங்களுக்கு ஏதாவது ஒரு ரகசியங்கள் இருக்குது அப்படின்னா இவங்க ரகசியத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனால் மற்ற ரகசியத்தெலாம் ஈஸியாக பேசிடுவாங்க. அதே மாதிரி விசுவாசம், ரொம்ப நெருங்கி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நம்பிக்கையோடு இருப்பாங்க. உண்மைப்பாடு ரொம்பவே அதிகமாக இருக்குது இவங்ககிட்ட. உங்களை நம்பிட்டால், இந்த விருச்சிக ராசிக்காரரை நம்பிட்டீங்க அப்படின்னா அவன் வந்து ரொம்பவே ஒரு அடிமை மாதிரி இருப்பான், ரொம்ப விசுவாசமாக இருப்பான். அதே போல் இந்த விருச்சிக ராசிக்காரர்கிட்ட ரொம்ப நம்பிக்கை தகுந்தமாக நடந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரன்ட்ட நல்லா நடந்துக்கணும், விருச்சிக ராசிக்காரனும் நல்லா நடந்துக்குவோம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இந்த விருச்சிக ராசி. சில நேரங்களில் கடுமையாகவும் இருப்பீங்க. கோபம் வந்துச்சு அப்படின்னா தீவிரமாக வெளிப்படுத்துவீங்க. அந்தளவுக்கு கோவக்காரன். அந்த கோவத்தை மட்டும் கட்டுப்படுத்துனீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் எங்கேயோ இருக்கும். அதே போல் தலைமைந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிக்கலான சூழ்நிலையில் கூட வழிகாட்டும் திறன் அப்படின்னு இருக்கும். உங்களோட தலைமை திறன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஒரு எக்கச்சக்கமாக 100 பேர் இருக்கான், அவன் வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஒருத்தனை யாரும் கொண்டு போக முடியாது. ஆனால் உங்களால் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய திறமை இருக்கும். ஸ்கூல் டைம்லேருந்தே உங்களுக்கு அந்த திறமை கண்டிப்பாக இருந்திருக்கும். நீங்கள் பெருசாக படிச்சிருக்க மாட்டீங்க, படிப்பில் பெரிய ஆளாக இருக்க மாட்டீங்க. ஆனால் ஒருத்தர் வந்து 100 பேரை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது, அவங்கள வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது, அந்த திறன் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மாற்றத்தை ஏற்கக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். பிரச்சனைகளை சமாளித்து முன்னேற்றக்கூடிய திறன் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே போல் ஆரோக்கியத்தில் மன அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தினாவே நல்ல உடல்நலம் வந்து உங்களுக்கு உண்டுங்க. உங்களோட உடலுக்கு ஏதாவது இதுதான் அப்படின்னு பார்த்தா மனசுக்கு தான் இது. கோவப்படுறதுனால, தேவையில்லாத டென்ஷன் ஆகிறதுனால, மன அழுத்தம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. தொழிலில் வெற்றி கண்டிப்பாக உண்டு. ஆராய்ச்சி பண்ணுவீங்க. மருத்துவம், போலீஸு, ரகசிய சேவைகள், அதான் முன்னாடி சொன்னால இந்த மாதிரி ஆராய்ச்சி திறன் சம்மந்தப்பட்ட மருத்துவம், போலீஸு, ரகசிய தேவைகள், இப்போ டிஜிட்டல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதெல்லாம் ஆன்மீகத்தை கொஞ்சம் திணிச்சு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து துறைகளில் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு துறைகளாக இருக்குங்க. ரகசிய சேவைகள் பண்ணக்கூடிய துறைகள் வந்து உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும், கவனிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகமாக சந்தேகம், அப்புறம் பொறாமை தவிர்க்கணும். இது வந்து இந்த ராசிக்கே உண்டானது. ஒருத்தர் மேலே சந்தேகப்பட்டார் அப்படின்னா அவர் பக்கத்தில் வைக்க மாட்டாங்க, ரொம்ப டீப்பாக போயிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒருத்தர் மேலே பொறாமப்படாதீங்க.
அது வந்து ரொம்பவே டீப்பாக இன்னும் அதிகமாக போக ஆரம்பிக்கும். கோபத்தை கட்டுப்படுத்துறது ரொம்பவே முக்கியங்க. மன அழுத்தம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உடல் நலத்துக்கு பாதிப்பு ஏற்படும். அதனால் மன அழுத்தம் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் விருச்சிக ராசிக்காரராக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஜாதகப்படி பலன்களையும் சொல்லலாம். அதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா போதுமானது. அது ஒரு விஐபி ஜோதிடரோட நம்பர். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்பாயின்மெண்ட் பேசிஸ் தான் கொடுப்பாங்க. அதே போல் இப்போ நம்ம வந்து இந்த ராசியினுடைய முழுமையான விஷயத்தை நம்ம பார்த்துலாம். 2026 ஏப்ரல் 14 உங்களுக்கு வந்து புது வருடம் பிறக்க இருக்குது. அதில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துடலாம். இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது விருச்சிக ராசிகளோட 2026 ஆண்டுக்கான பலன்கள். விருச்சிக ராசி அப்படிங்கிறது ஆழமான சிந்தனையும், மன வலிமையும், ரகசிய தன்மையும், தீவிரமான உணர்ச்சியும் கொண்ட ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசிக்காரர்களோட வாழ்க்கையில் எதையும் சுலபமாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. இவங்களோட வாழ்க்கையில் எல்லாம் அல்லது எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனப்பான்மையுடன் இருப்பாங்க. வாங்கினா எல்லாம், இல்லைன்னா எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் இவங்க வந்து எப்படியுமே உள்ளே பூந்தாங்க அப்படின்னா எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு கம்பீரமான ராசி, ரொம்ப டீப்பாக இருக்கக்கூடிய ராசி. புட்டிச்சா புளியங்கும்பு தான் அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு டீப்பான ஒரு ராசி. இந்த ஆண்டில் முக்கியத்தன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ராசிக்காரர்களுக்கு மாற்றமும் முன்னேற்றமும் கலந்த ஒரு இடமாக இந்த வருடம் வந்திருக்க போதுங்க. இந்த வருடத்தில் சில நேரங்களில் சோதனை உங்களுக்கு இருக்குது. அந்த சோதனைலாம் நீங்கள் ஈஸியாக கடந்துருவீங்க. ஆனால் அவள் உங்களுக்கு பலமானதாக மாறும். ஒரு சோதனை வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறமே நீங்கள் ரொம்ப டீப்பாக பலமாகிடுவீங்க. ஓ அந்த மாதிரியா, இதுக்கு மேலே வந்தால் பார்த்துறேன்டா அப்படிங்கிற மாதிரி டீப்பாகிடுவீங்க. அதனால் பெரிய லாஸ் கிடையாது. உங்களுக்கு பாடம் தான் கற்றுக் கொடுத்துட்டு போகும். உங்களுடைய வாழ்க்கையில் புதிய பாதைகளை வந்து திறக்குங்க. ஒரு தொழில் பண்ணலான்னு இருப்பீங்க, அதுக்கு சம்மந்தப்பட்டு இன்னொரு தொழில் அதோடைய லிங்க் ஆகும். ஒரு புதிய பாதையை உருவாக்கி கொடுக்கும். ஓ இப்படி ஒரு வழி இருக்குதா, அப்போ இதன் மூலமாக நம்ம ஏர்ன் பண்ண முடியுமா, இதன் மூலமாக நம்ம செயல்படுத்த முடியுமா அப்படிங்கிற மாதிரி அதன் மூலமாக நீங்கள் வந்து லாபம் எடுப்பீங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு முக்கியமான ஒரு கதை என்ன அப்படின்னா, பொறுமை இருந்தால் வெற்றி உறுதி. அப்போ பொறுமையாக இருங்க, உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக உண்டு. சரி சார், இந்த வேலை தொழில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, நீண்ட நாள் முயற்சிக்கான பலன் தரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள்லேருந்து உங்களுக்கு ஆரம்பமாகுது. ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்ருப்பீங்க. ஏதோ ஒரு வகையில் ஒரு சம்மந்தப்பட்டு முயற்சி பண்ணியிருப்பீங்க. ஒரு டிஜிட்டலில் சாதிக்கணும்னு முயற்சி பண்ணிட்டுருப்பீங்க. டிஜிட்டல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களில் உங்களுக்கு வந்து வழி பிறக்க போகுது. பதவி உயர்வு கண்டிப்பாக இருக்குதுங்க. அது வந்து இந்த டைம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. அதனால் நீங்கள் வந்து கவலைப்படாமல் வேலை பாருங்கள். புதிய வேலைகள் கண்டிப்பாக கிடைக்கும். பிஸ்னஸில் ஸ்லோ க்ரோத்தில் அப்புறமா வந்து ஸ்ட்ராங் சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்லோவாக தான் க்ரோத் ஆகும், ஆனால் அது வந்து ஸ்ட்ராங்காக வந்து உட்கார ஆரம்பிக்குது. கவனிக்க வேண்டியது ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நம்பிக்கை யாரிடம் வைக்காதீங்க, கவனமாக இருங்க. சிறந்த துறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச், மெடிக்கல், போலீஸு, டிஃபென்ஸு, ஐடி, அப்புறம் அனலிசிஸு, இந்த மாதிரி வந்து சிறந்த துறைகளாக உங்களுக்கு வந்து அமையுது. முக்கியமான அட்வைன்ஸு, சைலண்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள். சக்ஸஸை லவுடாக வரும். அதான் முன்னாடியே சொன்னதான், நீங்கள் எது பண்ணாலும் இந்த டைம் வந்து கொஞ்சம் யோசித்து பொறுமையாக நிதானமாக பண்ணிங்க அப்படின்னா வெற்றி கண்டிப்பாக உண்டுங்கிறத மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி சார், இந்த டைம் பண விஷயம், நிதி விஷயம் எப்படி இருக்க போகுது? ஒரு வருமானம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்கம் வந்து ஸ்டெடியாக வருங்க. எந்த அளவுக்கு ஸ்டெடியாக இருக்க போகுது? ஒரு நிதானமாக அப்படியே ஸ்டெடியாக லைனாக வந்துகிட்டே இருக்கும். எக்ஸ்பென்சஸ் அதிகரிக்கும். எக்ஸ்பென்சஸ் அதிகரிக்குது அப்படின்னா நீங்கள் வாங்கக்கூடிய பொருளாக இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்க போதுங்க. அன்எக்ஸ்பெக்டட் செலவுகளும் கொஞ்சம் இருக்கும். இதை வந்து நான் திங்க் பண்ணவே இல்லையே. கார் ஓட்டிகிட்டு இருந்தேன், கார் சர்வீஸ் பண்ணுங்கிறத மறந்துட்டேன். இந்த வருஷம் அதில் ஒரு 10,000 சர்வீஸ் பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். எந்தெந்த விஷயத்தில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, எதை நீங்கள் அவாய்டே பண்ணணும் அப்படின்னா, ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட். அதில் பணம் போட்டால் டபுள் மடங்கு ஆகும், இதில் பணம் போட்டால் டபுள் மடங்கு ஆகும். இந்த விஷயத்தில் தயவு செய்து கொஞ்சம் அமைதியாக இருங்க. நண்பர்கள் மீது ரொம்பவே குருட்டுத்தனமான நம்பிக்கையை வைக்காதீங்க. அவன் பணம் அவன்கிட்ட கொடுத்தா கொடுத்துருவான், எவ்வளோ நாள் ஆக போகுது, ஒரு மாதத்தில் கொடுத்துருவான், 2 மாதத்தில் கொடுத்துருவான், அது அப்புறமேட்டு நம்ம எடுத்து அதில் கட்டிடலாம் அப்படிங்கிற தன்மையை மட்டும் தயவு செய்து வைக்காதீங்க. அதே மாதிரி சேவிங்ஸ் பிளான். எந்த விஷயத்தில் சேவிங்ஸ் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேவிங் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து கோல்ட்லையாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு இதில் பணம் போட்டு வைக்கிறதா இருக்கலாம். இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் சேவிங்ஸ் பிளான் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டோ அல்லது கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுறது ரொம்பவே நல்லது. நீங்கள் லேண்டு இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. ஒரு சிலருக்கு அமையும், ஒரு சிலருக்கு தசாபுத்தியின் பால் தான் வந்து லேண்ட் அமையும். மற்றபடி கோல்டு வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அமையும். காசே இல்லை அப்படின்னாலும் ஏதோ ஒரு வகையில் வாங்கணும் அப்படின்னா உங்கள் கைக்கு வந்து சேரும். அதே மாதிரி ஏர்ன் பண்ணுறது முக்கியம் இல்லை, சேவ் பண்ணுறது தான் முக்கியம் அப்படிங்கிறது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களால் ஈஸியாக சம்பாதிச்சிட முடியும், அதை சேவ் பண்ணி வைக்கிறதா விருச்சிக ராசிக்காரனுக்கு பெரிய ஒரு இதாக இருக்கும். ஆமாம் சார், நீங்கள் சொல்கிற மாதிரி பணம் வந்துச்சு சார், ஆனால் அது எப்படி தான் செலவு பண்ணே தெரியல சார் அப்படிங்கிறவன் தான் விருச்சிக ராசிக்காரன். இது உண்மையாக இல்லையான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன் பதிவிடுங்க. இது உண்மை அப்படின்னா உண்மையின் கமெண்ட் செக்ஷன் பதிவிடுங்க. ஏன்னா இவனால் ஏர்ன் பண்ண முடியும், ஐடியாலஜி பர்சன் இவன், இருக்கிறதே கிரிமினலு, எல்லா விஷயத்துலையும் உள்ளே போந்து எது பண்ணிட்டு வந்துடுவான். ஆனால் இவனால் அந்த பணத்தை வந்து சேமித்து வைக்க தெரியல, அதில் ஏமாலியாக இருக்கானே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எங்கள் ஃபேமிலியிலே சொல்லுவாங்க. அதே போல் காதல், குடும்பம், இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காதலில் மிகவும் உண்மையானவர்களாக இருப்பாங்க. ஆனால் பொசசிவ்னஸ் ரொம்ப அதிகம்.
இந்த ஆள் எப்படி உண்மையாக இருக்கிறானோ அந்த மாதிரி தான் அவங்களும் இருக்கணும்னு நினைப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படி இருக்கிற ஆட்கள் ரொம்ப கம்மி. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படிங்கிற பர்சனாக இருப்பாங்க. ஏன்னா இந்த ஆள் உண்மையாக இருக்கான்ல. ஏன்னா இந்த ஆள் ரொம்பவே உண்மையானவன், மற்றவங்களும் அப்படி இருக்குன்னு நினைக்கிறவங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சனாக இருப்பாங்க. பொசசிவ்னஸ் அதிகமாக இருக்கும். வேறு யாரும் என்கிட்ட பேசக்கூடாது, என்கிட்ட பேசக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் பொசசிவ்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஈகோ ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும். அவன் எப்படி இப்படி பண்ணலாம், அவன் எப்படி இவ்வளோ இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா ஒருத்தர் தேவையில்லாமல் தப்பாக நீங்கள் கணிச்சிருவீங்க. அந்த மாதிரி நீங்கள் கணிக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி மேரிட் லைஃப், பேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ரொம்ப பொறுமை ரொம்ப 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 முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய கம்யூனிகேஷன் இன்க்ரீஸ் ஆகணும். இந்த டைம் நீங்கள் உங்களோட பேசுகிறீங்கல்ல, காதலிக்கிட்டேயோ அல்லது மனைவிக்கிட்டேயோ பேசக்கூடிய சில விஷயங்கள் அதிகப்படுத்தணும். அவங்ககிட்ட டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டமாக அமையுதுங்க. அதே மாதிரி காதலில் சீரியஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது பார்த்திங்களா, ரொம்ப சீரியஸாக எங்கிட்ட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது இன்னமே பூஸ்டப் ஆகும். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, லவ் ஸ்ட்ராங் பண்ணுங்கள், பட் கண்ட்ரோல் ஆங்கர். ரொம்ப கோவப்படுறதை நிறுத்துங்க, காதல் அதிகப்படுத்துங்க, அன்பு அதிகப்படுத்துங்க, கோவப்படுறதை நிறுத்துங்க. இதுதான் உங்களுக்கு மெயினாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக அமையுது. தயவுசெய்து இது மைண்டிலலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறையா பேருக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுதான். தயவுசெய்து லவ் எந்த அளவுக்கு உண்மையாகுதோ அந்த அளவுக்கு உங்களுடைய கோபத்தை கம்மி பண்ணிங்க அப்படின்னா லவ் இன்னும் பல மடங்கு உங்களுக்கு மேலே அதிகமாகும், எதிர்த்தரப்பினருக்கும். அதே போல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்கும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஸ்ட்ரெஸ் எப்போவுமே கொஞ்சம் அதிகம் தான். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸ்லீப் டிஸ்டர்ப் கண்டிப்பாக ஆகலாம். ஏன்னா விருச்சிக ராசிக்காரர் நல்லா தூங்கி பல மாதங்கள் பல வருடங்கள் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது உண்மையாக இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதை கொஞ்சம் கவனிக்கணும். நல்லா தூங்கி எந்திரிக்கணும். நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி எந்திரிங்க. உடலுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுங்க. அதனாலே உங்களுக்கு உடல் உழைப்புனால தூக்கம் வரணும். அந்த மாதிரி நல்லா தூங்கி எந்திரிப்பீங்க. கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸையும் பிபியும் ரொம்பவே கவனிக்கணும். பிபி அப்போ செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த விருச்சிக ராசிக்காரருமே டைஜஷன் இஷ்யூ கொஞ்சம் இருந்தே இருக்கும். நரம்பு சம்மந்தப்படுறது, வயிறு சம்மந்தப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் இருந்தே இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் வாக்கிங் கண்டிப்பாக தேவை. யோகா, மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். மெடிடேஷன் பண்ணுற அளவுக்கு மைண்டு அமைதியாக இல்லை சார் அப்படின்னா கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காருங்க, நிதானமாக இருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் திங்க் பண்ணாமல் ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்காருங்க. ஏதாவது ஒரு சூரியனை பார்த்தோ, இல்லை ஏதாவது ஒரு விளக்கு எரியிறத பார்த்தோ, இல்லை ஏதாவது ஒரு பொம்மையை பார்த்தோ, வேறு எதுவும் திங்க் பண்ணாமல் காமாக அது எப்படி இது பண்ணுது, அந்த பொம்மை எப்படி அசையுது, அந்த மாதிரி ஏதோ ஒரு நிதானமாக உட்காந்து யோசிங்க. அந்த மாதிரிலாம் உங்களோட லைஃப்பில் நீங்கள் இருந்து எத்தனை நாள் ஆச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு மெடிடேஷன் மாதிரி நீங்கள் ஒரு அமைதியாக இருந்து எத்தனை நாள் ஆச்சு? இந்த விருச்சிக ராசிக்காரர் தயவு செய்து சொல்லுங்கள் பார்க்கலாம். உண்மையாக இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் கேட்குற கேள்விக்கு உங்கள்கிட்ட பதிலே இருக்காது. பல மாதங்கள் பல வருடங்கள் ஆகுது. உங்களுடைய கஷ்டங்களை மறந்து, உங்களுடைய நினைவுகளை மறந்து ஒரு நிமிஷம் அமைதியாக ஒரு கடவுளை பார்த்தோ, இல்லை ஏதோ ஒரு சிலையை பார்த்தோ அமைதியாக உட்காந்து அதை வணங்கி அதை ரசித்து அமைதியாக உட்காந்து எத்தனை நாள் ஆகுது? அது மாதிரி கொஞ்ச நாளைக்காவது ஒரு மெடிடேஷன் மாதிரி இருங்க. மைண்ட் காம்னா பாடி ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அதுதான் மைண்டை நல்லா கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. விருச்சிக ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் மைண்டு கண்ட்ரோலாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும். கவலைப்படாமல் இருந்துக்கலாம். அதே போல் ஆன்மீகம் அதிர்ஷ்டமும் எப்படி இருக்க போகுது அப்படின்னா இந்த ஆண்டு ஸ்பிரிச்சுவல் க்ரோத் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. கோவில் செல்கிறதுக்கு, தியானம், சேரிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லது தரும். கோவில் கண்டிப்பாக போய்ட்டு வரீங்க, நிறைய கோயில்களுக்கு போவீங்க. இப்போ நான் சொன்ன விஷயத்தினாலே நீங்கள் பாருங்கள், ஒரு 2 நாளைக்காவது தியானம் பண்ணணும்னு உட்காருவீங்க. ஒரு விஷயத்தை பார்த்து அமைதியாக உட்காருவீங்க. எது உங்களுக்கு லக்கியான ஒரு டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை. எப்போவுமே மற்றவங்களுக்குலாம் செவ்வாய் உதவாதும்பாங்க. விருச்சிக ராசியில் ஒரு சிலருக்கு செவ்வாய் செட் ஆகாது. ஆனால் பலருக்கு செவ்வாய்க்கிழமை அருமையாக செட் ஆகும். நிறம் சிகப்பும் மெரூனும். சிகப்பு கலர் பார்த்திங்கன்னா நீங்கள் சில இடங்களுக்கு போட்டு போகிறது ரொம்ப நல்லது. அதே போல் சிறந்த எண் அப்படின்னு பார்த்திங்கன்னா 9 அப்படி சொல்லலாம். 7, 9 உங்களுக்கு நல்ல எண். அதில் 9ங்கிறது உங்களுக்கு தலை சிறந்ததாக இந்த காலகட்டங்களில் இருக்கும். உங்களுக்கு சவாலாக இருக்கக்கூடியது ஒரு தீர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சவாலாக இருக்கக்கூடிய ஒரு 3 விஷயம். இது எப்பயுமே உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு தெரில. அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். கோபம் ஃபஸ்ட்டு, அதை மட்டும் தயவு செய்து கண்ட்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் நீங்கள் எங்கேயோ இருக்கலாம். அதே மாதிரி சந்தேகம், இந்த சந்தேகத்தை உங்கள்கிட்ட கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன்னா இந்த ராசிகளுடைய பிறப்பே அப்படி தான், சந்தேகப்படாமல் இருக்கவே இருக்காது. அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஓவர் திங்கிங், இந்த ஓவர் திங்கிங்னால தான் அந்த ரெண்டுமே உங்களை டென்ஷன் பண்ணும். ஓவர் திங்க் பண்ணுறதுனால தான் கோபம் வருது, ஓவர் திங்க் பண்ணுறதுனால தான் சந்தேகம் வருது. ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா அமைதியாக இருக்கணும், ஒருத்தர் நம்பணும், ஒரு அமைதியான மைண்ட் செட்டை நீங்கள் உருவாக்கணும். நீங்கள் தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்கள், உங்கள் லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ நேரம் நீங்கள் அமைதியாக இருந்தீங்க, எவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு இருந்தீங்க, அதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிடும். அதே போல் 2026 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஸ்லோ பட் ஸ்ட்ராங் சக்ஸஸ் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த டைம் ஸ்லோவாக தான் இருக்கும், என்னடா இது நிதானமாக அப்படியே போயிட்டுக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஸ்ட்ராங்கான ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு நிலையாக கிடைக்குது. ஆரம்பத்தில் சோதனை இருக்குது, இறுதியில் வெற்றி கண்டிப்பாக உண்டு.
அதே போல் உங்களோட மைண்டில் நீங்கள் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் முயற்சி விட்டால் தான் தோல்வி, இல்லைன்னா வெற்றி உறுதி. நீங்கள் முயற்சியை விட்டால் தான் தோல்வி. நீங்கள் முயற்சியை வந்து விடவே மாட்டீங்க. முயற்சியை மட்டும் இறுக்கி பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்கு நிச்சயம். முயற்சி பண்ணுறது மட்டும் விட்றாதீங்க. என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது தான் மைண்டில் மெயினாக நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதே போல் இந்த ஆண்டு வந்து சுகம், செல்வம், வெற்றி இது அனைத்துமே வந்து கடவுளால் நமக்கு கொடுக்கும். அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு சிம்பிளாக நான் சொல்கிறேன், இந்த விஷயத்தை தெளிவாக நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சில சவால்களும் சில மன வலிமையான சில விஷயங்களும் நடக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் சுற்றிட்டு இருப்பாங்க. இந்த ராசிக்காரர்கள் வேலை தொழிலெலாம் பார்க்கும்போது பதவி உயர்வு அல்லது புதிய வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்குதுங்க. பணியில் போட்டி இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வெல்லக்கூடிய ஒரு தருணங்கள் அமையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டு தொடர்புகள் வந்து அல்லது புதிய ப்ராஜெக்ட் வந்து வெளிநாட்டு மூலமாக வரக்கூடிய அமைப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கு சாத்தியமான சில விஷயங்களும் இருக்குதுங்க. அதே போல் பணம், நிதிநிலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருமான நிலையாக இருக்கும், செலவுகள் அதிகரிக்கும். அதனால் சேமிப்பு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுதுங்க. முதலீடு செய்வதில் ரொம்ப அவசரம் வேண்டாம். ஸோ கொஞ்சம் முதலீட்டில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, மற்றபடி எந்த இஷ்யூஸும் கிடையாது. அதே போல் காதல், குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். தம்பதியருக்குள்ள பொறுமை ரொம்பவே முக்கியம். காதல் வகையில் நல்ல முன்னேற்றங்கள் வந்து கண்டிப்பாக உண்டுங்க. ஆரோக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தம் அதிகமாக இருக்கும், ஓய்வு அவசியம். தூக்க குறைபாடுபடி கவனிக்க வேண்டியது கண்டிப்பாக கவனித்து தூக்கத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. உடற்பயிற்சி, தியானம் வந்து கண்டிப்பாக உங்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே உதவுங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் உங்களோட மைண்டில் எடுத்துக்கணும் அப்படின்னா என்னது? கோபத்தை கட்டுப்படுத்தணும், பெரிய முடிவுகளில் சிந்திச்சு எடுக்கணும். ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபடுறதுல ரொம்பவே நல்ல பலன் தரும். அதனால் ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபடுங்க. ரொம்பவே நல்ல ஒரு மைண்ட் செட்டை வந்து உருவாக்கிட்டுருக்கோம். மெதுவாக இருக்கும், ஆனால் நிச்சயமான வெற்றி உண்டு. அது மட்டும் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அனுஷம், கேட்ட, விசாகம் இந்த 3 நட்சத்திரத்துக்குமே இதுதான் பலன். இதில் என்ன அப்படின்னா முருகர் கோயிலுக்கு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு நன்மை அதிகமாக உண்டுங்க. முருகர் கோயிலுக்கு போயிட்டு வரதுனால இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் உண்டு. முருகனுடைய கட்டுப்பாட்டில் தான் இப்போ வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். குலதெய்வத்தினுடைய கட்டுப்பாடும் முருகனுடைய கட்டுப்பாடும் உங்களோட இஷ்ட தெய்வத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் நீங்கள் வந்து இருப்பீங்க. ஸோ இந்த ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஆண்டுகள் நல்ல வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டுகளாக அமையும். 2026 2027 வரைக்கும். 2027 உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிக்கான சக்ஸஸ் வந்து தொடக்கம். ஸோ அதுக்கான ஒரு வெளிச்சம் வந்து இப்போலேருந்தே அடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த வெளிச்சத்தில் நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்னா அடுத்து என்னெல்லாம் பண்ணுமோ அதற்கான ஸ்டெப்பை இப்போலேருந்தே எடுத்து வைங்க. சரி, அடுத்து ஒரு வேலைக்கு போகலான்னு இருக்கோம், அப்போ இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிங்க குரூப் எக்ஸாமுக்கு. அடுத்து ஒரு தொழில் தொடங்கலான்னு இருக்கோம், அப்போ இப்போலேருந்தே அந்த விஷயத்தை வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. அதில் என்ன ட்ராபேக் இருக்குது, அதன் மூலமாக ஆரம்பித்தா என்ன ப்ளஸ்ஸு, ஆரம்பிக்கலாம் என்ன ப்ளஸ்ஸு, அதில் நடத்திட்டு இருக்கும்போது என்ன இஷ்யூஸ் இருந்தால் அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போலேருந்தே லேர்ன் பண்ணுங்கள். போய் உட்காரும் போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக உட்காந்து அந்த தொழில் பார்க்குற அளவுக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணுங்கள். அதே போல் இந்த ராசிக்காரர்கள் இன்னொரு மைண்டில் நல்ல விஷயமா ஞாபகம் வச்சுக்கணும். கோயிலுக்கு போய்ட்டு மூலமாக பல நன்மைகள் உண்டு. டிஜிட்டல் மீடியாக்கள் நல்ல வருமானம் உண்டு. வெளிநாட்டு வருமானங்கள் கொஞ்சம் அதிகமாகவே வர இருக்குது. ஸோ இது எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, வண்டி வாகனத்தில் கவனம் தேவை, தொழிலில் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒன்று இருந்தது அப்படின்னாலும் உடனே டாக்டர் கூப்பிட்டு செக் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து உங்களுக்கு முக்கியமான கருத்துக்களாகவும் சொல்லப்படுது. இந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக முருகர் வழிபாடு ரொம்ப முக்கியம். பழனி போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா தொழிலில் நல்ல சக்ஸஸ் கிடைக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், குடும்பத்தில் நல்ல வரவுகள் அமையும், குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான வரவுகள் இருக்கும். அதே போல் பழனியில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி தான் வழிபட்டு வரணும். நிறைய பேர் தெரியாத ஒரு விஷயம். மேலே பால தண்டாயுதபாணி வந்து நீங்கள் வழங்கிட்டு வருவீங்க. கீழே இருக்கக்கூடிய குழந்தை வேலப்பர் கோயிலை வந்து நீங்கள் வணங்கிட்டு வரணும். கீழே இருக்கக்கூடிய தெய்வத்தை வணங்கிட்டு அந்த கோவிலை சுற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு மேலே பழனிக்கு போய் மேலே இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபட்டு வரும்போது மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை நீங்கள் வந்து அடைவீங்க. அங்கே வழிபட்டுட்டு அப்படியே பக்கத்தில் வந்து போகரினுடைய ஜீவசமாதி இருக்கும். போகரினுடைய ஜீவசமாதி நீங்கள் வழிபடும்போது வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு அமையுது. பல நாள் கஷ்டங்கள் தீர்றதுக்கான வாய்ப்புகள் அமையுது. ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா பழனியில் இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடியை நீங்கள் வழிபட்டு வரும்போது குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர் கிடைக்கும். குழந்தை பேர் இல்லாதவங்க நான் சொல்கிற விஷயத்தினால ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை போயிட்டு அதுக்கப்புறம் மேல்மலையனூர் போயிட்டு, மேல்மலையனூர் கோயில் தெரியும் தானே உங்களுக்கு, அங்காள பரமேஸ்வரி கோயில், அங்கே போயிட்டு அதற்கு பிறகு பழனியில் இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி கீழே இருக்கக்கூடிய கோயில் வழிபட்டு மேலே பழனியை வழிபட்டு வரலாம். மேலே பழனியை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஆகச்சிறந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பவர், ஒரு மிகப்பெரிய ஆறா, குழந்தை பிறப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு ஆறாவை கொடுக்கக்கூடிய இந்த ஸ்தலங்கள் தான். அதே மாதிரி திருமணம் ஆகி கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் சலசலப்பு இருக்கிறவங்க கொஞ்சம் இதாக இருக்குது சார், எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரில அப்படிங்கிறீங்களா, திருச்செங்கோடில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போய் வழிபட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. நிறையா பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகங்கள் இனியும் அமையக்கூடிய காலகட்டங்கள் அதிகமாகவே இருக்குது. வண்டி வாகனங்கள் நிறையா வாங்கக்கூடிய யோகம் நிறையாவே இருக்குது. இந்த ராசிக்காரர்கள் வண்டி வாகனம், வீடு, நிலம் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாங்கலாம். ஸோ தொழிலில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம், வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம்,
கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் அமையுது. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கரெக்டு தான் சார் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே போல் நான் சொன்ன விஷயத்தில் ஏதாவது பொய்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து சொல்லலாம். எதுவும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் தெளிவாக நீங்கள் சொல்லலாம். நிறைய பேர் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது. ஒரு பிரபல ஜோதிடர் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். அப்பாயின்மெண்ட் பேசிஸ் தான் பார்ப்பாங்க. ஒரு விவிஐபி ஜோதிடர் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் கருங்காலி மாலை வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. கீழே வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அந்த லிங்க் மூலமாக நீங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப் லிங்க்கில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா ப்ராடக்ட்டோட லிங்க் அனுப்புவாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரிஜினல் கருங்காலி மாலை நாங்களே பார்சல் பண்ணி கொடுத்து விடுவோம். உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறீங்க மட்டும் வாங்கிக்கோங்க. சில பீஸ் மட்டும்தான் இருக்குது. ஒரிஜினல் பீஸு எல்லாமே சில பீஸ் மட்டும் தான் இருக்குது. ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் கொடுப்போம். அதுவும் தெளிவாக சொல்லிடுறேன். நிறைய பேர் கந்திஷ்டிக்காக தொழில் வளர்ச்சியாக கேட்டுட்ருக்கீங்க. ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் அந்த கருங்காலி மாலை கொடுப்போம். அது கீழே இருக்கக்கூடிய நம்பர் ஜோதிட நம்பர். அந்த நம்பருக்கு பண்ண வேண்டாம். அதுக்கு கீழே வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் லிங்க் டச் பண்ணிங்க அப்படின்னா குரூப்புக்குள்ளே போகும். அதில் அட்மின் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது. வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அல்லது டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு ஃபோன் பண்ணிக்கலாம். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.